ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பண்ணோம், உங்களுடைய மொபைலில் எல்லா மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஸ்க்ரீனை வந்து அன்லாக் பண்ணுறதுக்கு மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய செட்டிங்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணி வந்து லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க வரோம். ஸோ இந்த வீடியோ அப் டு எண்ட் ஒன்லி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ், ஃபிங்கர் பிரிண்ட் குயிக் ஆக்ஷன் அப்படின்ட்டு. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேப் ஆக்ஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பான், டபுள் டேப் ஆக்ஷன் ஒன்று கொடுத்துருப்பான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ஒரு டைம் வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன அப்ளிகேஷனோ செட்டிங்ஸை வந்து ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். கேமரா ஆப்ஸு, ரெக்கார்டிங் ஆப்ஸு, அதுக்கப்புறமா நீங்கள் என்ன ஆப்ஸ் வந்து வேணும்னா வந்து செட் பண்ணிக்கணும், லான்ச் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லான்ச் ஆப் ஷார்ட்கட் அப்படின்ட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எந்த மொபைல் இன்ஸ்டால் பண்ணுற எல்லா அப்ளிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ட்கட்டாக வந்து செட் பண்ணி முடியும். ஸோ சிங்கிள் டேப்புக்கு. ஸோ டபுள் டேப்னால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 டைம் வந்து உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வந்து டச் பண்ணிங்களா உங்களுக்கு வந்து டபுள் டேப் நீங்கள் என்ன வந்து ஆப் லான்ச் வைக்கிறீங்களோ, ஷார்ட்கட் வைக்கிறீங்களோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ இப்போ வந்து எப்படி வந்து ஷார்ட்கட் வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுறேன். ஸோ சிங்கிள் டேப் ஆக்ஷன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெனு வந்து ஓப்பன் ஆகும். சிங்கிள் டேப்புக்கும் டபுள் டேப்புக்கும் ஒரே மெத்தட் தான். ஸோ நீங்கள் எதுக்கு வந்து செட் பண்ணணும்னு நினைக்கலாம், 2க்குமே கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ சிங்கிள் டேப்னா அதான் ஒரு டைம் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிங்கன்னா ஒரு அப்ளிகேஷனும் உங்களுக்கு பிடிச்ச கேமரா ஆப்ஸோ ஃப்ளாஷ் லைட்டோ எது வேணாலும் ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ அதேமாரி வந்து டபுள் டேப்புக்கு அதேமாரி தான். நீங்கள் எதுக்கு வேணாலும் 2 டைம் ஃபிங்கர் பிரிண்ட் டச் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லான்ச் பண்ண அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும். டேரெக்டாக வந்து நீங்கள் மொபைலில் வந்து ஓப்பன் பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு கிளிக் பண்ணிங்களா போதும், உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனை வந்து ஷார்ட்கட்டில் செட் பண்ணால் நீங்கள் எந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணால் லான்ச் ஆப் ஆர் ஷார்ட்கட் அப்படின்ட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்களா கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட்கட்டில் வந்து ஓப்பன் ஆகிரும். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூடியூப் அப்ளிகேஷனை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லான்ச் பண்ணுறதுக்கு லான்ச் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஒரு டைம் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கிளிக் பண்ணேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு யூடியூப் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிங்கிள் டேப்புக்கும் நீங்கள் டபுள் டேப்புக்கும் இதேமாரி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஷார்ட்கட் வந்து செட் பண்ணிக்கணும். ஸோ டபுள் டைம் வந்து கிளிக் பண்ணிக்கலாம், அதேமாரி நீங்கள் அந்த அப்ளிகேஷனும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.